பார்க்கிங் நம்ம தேடுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிடைக்காது. இன்னைக்கு 2 பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குது. நைட்டு 10 மணிக்கு மேலே இந்த கிளினிக் இருக்காது. இங்கே ஒரு பெருமாள் பூ கடையில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா பூ வித்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணும்னா ரோடு தாண்டி இந்த பக்கம் போகணும்னு அவசியம் இல்லை. கார்டன்ஸ்லேயே இருக்குது. சபி சிக்ஸ். துபாயில் நிறைய கார் எப்பவுமே இருக்கும். அப்போதைக்கு எப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காரோட ஸ்பாட்டிங் போடுறேன். நம்ம ஊரில் பாப்பம்பட்டி பிரிவுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி கார்டன்ஸ் பிரிவு இது போட்டு கொடுத்துருக்காங்களா. ரைட்டு திரும்ப டிஸ்கவரி கார்டன்ஸ், நேராக போனால் அபுதாபி சார்ஜாக்கு திரும்புறதுக்கு வழி. இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு இப்படி தான் வந்து போடுவாங்க. இப்போதைக்கு மைக் இல்லாமல் எடுத்துருங்க. பஸ் வேகமாக போயிட்டு இருக்காப்ல. நைட்டு 10:30 மணி வண்டி. தினேஷுக்கு ரெட்ல நிற்குது, அதனால கிரீன் கிரீனு. பாய் தினேஷ், எனக்கு ரெட்ல இருக்கு. நைட்டு 10:30 மணி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமிடிட்டி இருக்கிற நேரத்தில் வெயில் காலத்தில் வெக்கையாக இருக்கும். இந்த நேரத்தில் பாருங்க எந்த ஒரு வேர்வையுமே இல்லை. காற்று ஜில் ஜில்னு அடிக்குது. டிஸ்கவரி கார்டன்ஸோட நிலைமை கண்டிப்பாக துபாயில் மற்ற ஏரியாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வெயில் குறைய ஆரம்பிச்சிருக்கும், காற்றும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற மற்றவங்களுக்கும் துபாய் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.